ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் சர்வர் 2019ல் இருக்கிற சிஸ்டம் 1 டொமைனாகவும் சிஸ்டம் 2 வந்து மெம்பராகவும் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ எப்படி இந்த ரெண்டுத்தையும் கான்ஃபிகரேஷனை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ்க் போர்டில் போயிட்டு ஆர் ரோல் ஃபியூச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் ரிமூவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைக்காக ஜூமிங்கை வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். முதல்ல நம்ம அதை ஆட் பண்ணி வச்சுருப்போம். இது சம் ஆஃப் ஃபியூ டைம்ஸ் ஓவர் டேக் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். டிமோட் த டொமைன் கண்ட்ரோல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ரிமூவல் அப்படின்றத ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் ப்ராசஸ் பேக் எண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எஸ். இப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் வந்து 1A ஸ்டார் கொடுத்துருப்போம், இப்போ வந்து 111 AAA ஸ்டார் 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 111 AAA ஸ்டார் 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 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டிமோட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க எல்லா கான்ஃபிகரேஷனும் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்லோ பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா 2xல் போட்டு உங்களுக்கு கன்வீனியன்ஸனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ சர்வரில் பண்ணிட்டோம், அதாவது லைக் டொமைனில். இப்போ மெம்பரில் அதே மாதிரி பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது என்ன இருக்குன்னு காமிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெம்பர்னு காமிக்குது. எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஸ்டார்டிங் மாதிரி தான், ஸ்கிப் பேஜ் ஃபியூச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரில் இருக்குது, அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அடிஷ்னல் டொமைனில் இருக்கும் போது தான் இதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், நாட் ப்ராப்ளம். இதில் சிம்பிளாக வந்து இங்கே ஐபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட் IPv4 ப்ரோட்டோக்கால்னு இருக்கும், இந்த ஐபியை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு எதுக்கு வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் கிளாஸ் நான் நடத்துறதுக்காக தேவைப்படும், அதனால் வச்சுருக்கேன். நார்மலாக அதை எடுத்து விட்டுட்டு இந்த ஆப்ஷன் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி அந்த கரெக்டாக மேலே வந்தீங்கன்னா டொமைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்சுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே வந்து இதை கொடுத்துட்டு சிஸ்டம் 2 ஒரு ஸ்டேஷன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். இதோட பாஸ்வேர்டு வந்து 1A ஸ்டார் கொடுத்தா வராது, ஏன்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணும்போது 111 AAA ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ரிமூவ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.